ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம மம்மூத்துங்கிற அனிமலை பத்தி தான் பார்க்க போறோம். இத கம்பளி யானை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஹூலி மம்மூத். இந்த இனம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு. இது என்னன்னா நார்மலா யானைனா எங்க இருக்கும்? ம், ரொம்பவே ஹாட்டான பிளேஸ்ல மட்டும்தான் அது வளரும். அதாவது ஆப்பிரிக்கா, ஏசியா, இந்தியா இங்கே தான் நீங்க யானையெல்லாம் பார்க்க முடியும். ஆனா குளிரான இடத்துலயும் யானைங்க வளர்ந்தாங்க. அந்த தான் மம்மூத் யானைன்னு சொல்வோம். இத ஐசேஜ் மூவிஸ்ல கூட நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இந்த யானைங்க 12.5 ஆண்டு லட்சத்திற்கு முன்னாடியே அழிய ஸ்டார்ட் ஆகிடுச்சாம். இவை நார்மல் யானையை விட ரொம்பவே சைஸ்ல பெருசா இருக்கும். இதோட தந்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா ரவுண்டா இருக்கும். இந்த தந்தத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த தந்தத்திலயுமே ஒரு ரசாயனம் வெளியே வருமா. சோ இந்த ரசாயனம் சுரக்கிறது எதுக்காகனா, இப்ப நாமெல்லாம் வெளியே போறோம். எங்க நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நிறைய வெளியே போவோம்ல. ஆனா அது எதுவுமே பதிவா இருக்காது. நம்ம எஃபில போஸ்ட் பண்ணோம்னா அது இருக்க போகுது. இது மாதிரி தான் நம்ம ட்ராக் வச்சிருப்போம். ஆனா அந்த யானைங்களோட தந்தத்திலேயே அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லா எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்குமா. ஸோ இப்போ ஒரு தந்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலமா ஒரு ஆய்வும் நடத்திருக்காங்க. இது மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு யானை அலாஸ்கா முழுவதுமே தன் வாழ்நாள் முழுவதும் நிறைய வருஷம் நடந்து போயிருக்கு. எங்கெல்லாம் போயிருக்குன்னு ஒரு மேப்பையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அதோட தந்தத்தோட ஸ்பெஷலே. அது மட்டும் இல்லாம இந்த இனம் முழுசாவே அழிஞ்சிருச்சு. ஆனா திரும்பவும் வரப்போகுது 2028ல. கொலோசல் பயோசைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஏசிய யானையோட கருவுல இந்த மம்மூட்டோட ஒரு டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து வைக்க போறாங்களாம். இது மூலமா மம்மூட்டுங்கிற குட்டியான நமக்கு வரப்போகுது. 2028ல இது சக்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 99 டிஎன்ஏ வந்து 2 யானைக்கும் ஒத்து போகுது. கண்டிப்பா இதை உருவாக்க முடியும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இன்னொரு அழிஞ்சு போன அனிமலோட உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye.